பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லபவர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய நிலைகளையெல்லாம் அனுபவித்து அந்த எம்பெருமானையே நோக்கி பல விண்ணப்பங்களை செய்கின்றார். அந்த எம்பெருமானை நோக்கி எனக்கு வீடு பேறு அருள வேண்டும் என்பதை வீடனாக மெய்செய்யாத வண்ணம் என்கொல் என்றெல்லாம் பிரார்த்தித்தார். அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ற வேண்டும் என்றெல்லாம் எம்பெருமானிடத்திலே கேட்டுக்கொண்டார். ஆனாலும் கூட இவருடைய திருவாக்குகளை இன்னும் கேட்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் சற்று தாமதித்தான். அப்பொழுது ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய பெருமையை தாம் எப்படி அறிந்து கொண்டார் என்பதை தெரிவிக்கின்ற பொழுது, அந்த இருக்குவாய் முனிக்கணங்கள் அவர்கள் உன்னை துதித்தார்கள், நானும் உன்னை துதித்தேனே தவிர எனக்கு துதிக்கவும் தெரியாது என்பது போல சில விண்ணப்பங்களை செய்தார். ஆனாலும் எம்பெருமான் இவரிடத்திலே இன்னும் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக, ஆழ்வீர் நீர் தூய்மையானவராக இந்த வார்த்தையை சொன்னீரா அல்லது மேலுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறீரா என்று கேட்டான் போலும். உடனே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், நான் தூய்மையாக சொல்லியிருந்தாலும் சரி அல்லது அப்படி இல்லாமல் தூய்மை அற்றவனாகவே நான் சொல்லியிருந்தாலும் சரி, எனக்கு நீ அனுகிரகம் செய்தே தீர வேண்டும். ஏனென்றால் அப்படியென்றோ நீ இருப்பவன், எல்லோருக்கும் அனுகிரகம் செய்கிறவன். சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா தேவானாம் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வத்தம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றபடி அவன் ஈடும் எடுப்பும் இல்லாதவன், ஈடும் எடுப்பும் இலீசன், வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற வேற்றுமை இல்லாதவன் அல்லவா அவன். ஆயினாலே எனக்கும் நீ அருள் செய்ய வேண்டும் என்று அருளி செய்கிறார் 110வது பாசுரத்திலே. உயனாயமன்னியம் சுரம்புலாவு தண்டுழாய் மாயனின்னை நாயினேன் வணங்கி வாழ்த்து மீதலாம் குறிப்பிடில் ஆயலோடு பத்தல் சித்தம் மேயமேல மன்னனே. தூயனாயும் அன்றியும், தூயனாயும் அன்றியும் என்னால் உன்னை நான் தூய்மையானவனாக உன்னை நான் துதித்தேனா அல்லது அன்றியும் என்னால் அப்படி இல்லாமல் உன்னை நான் துதித்தேனா என்று என்னாலே சொல்ல முடியவில்லை. நான் என்ன செய்தேன், நீ எப்படிப்பட்டவன்? சுரும்பு உலாவு தண்டுழாய் மாயா. சுரும்பு என்றால் வண்டுகள், வண்டுகள் எல்லாம் வந்து உலவும்படியான அந்த திருத்துழாய் மாலையை அணிந்தவனே என்று அவனை பார்த்து தெரிவிக்கிறார். இந்த திருத்துழாய் மாலை அணிந்தவனே என்று அவர் இடையிலே தெரிவிப்பதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த மாலையை தரித்திருப்பது எதற்காக என்றால், எம்பெருமான் எப்பேற்பட்டவனையும் கூட நான் ரட்சித்தே தீருவேன் என்று தன்னுடைய உறுதியை காட்டுவதற்காகத்தான் இந்த திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கிறானாம் எம்பெருமான். அதாவது ஒருத்தர் ஒரு மாலை அணிந்தால் ஏதோ ஒரு விரதம் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருளாம். எம்பெருமான் ஒரு மாலை அணிந்திருக்கிறான். அந்த மாலைக்கு என்ன விரதம் என்று கேட்டால், எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் அடியவர்களை ரட்சித்தே தீருதல் என்பதுதான் விரதம். ஆயினாலே அப்படிப்பட்ட விரதத்தை உடைய நீ என்னை ரட்சிக்காமல் போகலாமா என்பது போல அவர் தெரிவிக்கிறார். சுரும்பூலாவு தண்டுழாய் மாயா நின்னை நாயினேன், உன்னை மிகவும் நாயினேன், கடைகட்டவனான நான் என்ன செய்தேன்? தூயனாயும் அன்றியும் உன்னை வணங்கி வாழ்த்தும் ஈது, உன்னை வணங்கி வாழ்த்துகின்ற ஈது என்னால் இப்படி நான் தூய்மை உடையவனாகவோ அல்லது தூய்மையே இல்லாதவனாகவோ கூட உன்னை நான் வணங்கி வாழ்த்துகிறேனே, இதெல்லாம் நீயும் உன்னின் குறிப்பிலே கொள்ள வேண்டும் என்கிறார். உன்னுடைய குறிப்பிலே, உன்னுடைய நெஞ்சிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இவன் நம்மை துதித்தான், ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ இவன் நம்மை துதித்து விட்டான் என்று உன்னுடைய நெஞ்சிலே வைத்துக் கொண்டிருந்து எனக்கு நீ அனுகிரகம் செய்தே தீர வேண்டும்
என்கிறார். அப்படி அந்த எம்பெருமான் மேலும் அவனுடைய பெருமையை தெரிவிக்கிறார். நீயும் நின் குறிப்பினில் வைக்க வேண்டும் என்னார். எதனால் கேட்ட பாயலோடு பத்தர் சித்தம் முத்தி செய்யும் மூர்த்தியே. அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் அந்த வேலை நீர் பாயலோடு என்று அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்னால் வேலை நீர் பாயல். பாயல் என்னால் படுக்கை, வேலை நீர் என்னால் கடல். கடலிலே அவன் ஒரு படுக்கையிலே, அதாவது திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கின்ற நிலையைத்தான் இந்த இடத்திலே அப்படி வேலை நீர் பாயலோடு அந்த திருப்பார்கடலோடு பத்தர் சித்தம் மேயாம் என்று பக்தர்களுடைய சித்தத்திலேயும் அவன் எழுந்தருள் இருக்கிறான். எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் எது எது என்றால் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் என்று திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்தபடி அவன் திவ்ய தேசங்களிலே எழுந்தருள் இருக்கிறான். அதிலே ஒரு திவ்ய தேசம் தான் திருப்பார்கடல் என்கிற திவ்ய தேசம். அதிலே எழுந்தருள் இருப்பதும் கூட எதற்காக என்னால் பத்தர் சித்தம் மேவுவதற்காக அடியவர்களுடைய நெஞ்சத்திலே வந்து குடிபுகுவதற்காக அப்படி எழுந்தருள் இருக்கிறான். அது இரண்டையும் சேர்த்து அருளி செய்கிறார். இங்கே கீழே கூட ஆழ்வார் நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அதெல்லாம் நானில்லாத முன்னலாம் என்று தெரிவித்தார் அல்லவா. அதுபோல இங்கே வேலை நீர் பாயலோடு பத்தர் சித்தம் என்றால் அந்த அல்லது இப்படியும் நான் இன்னொரு பொருளும் கொள்ளலாம். பெரியாழ்வார் தம்முடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் வந்து குடியிருந்ததை கூறுகின்ற பொழுது அரவத்தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையின் தானும் அகம்படி வந்து புகுந்தான் என்று தெரிவிக்கிறார். ஆகினாலே அடியவர்களுடைய பத்தர் சித்தத்திலே அவன் எழுந்தருளி இருக்கிற பொழுது அந்த வேலை நீர் பாயலோடு அந்த திருப்பார்கடலோடையே கூட வந்து எழுந்து அருளி விடுவான் என்று அதையும் சேர்த்து நாம் கொள்ளலாம். அப்படியெல்லாம் மேய வேலை வண்ணனே, அந்த கடல் போன்ற நிறத்தை உடையவன் அல்லவா, கடல் போன்ற தன்மையை உடையவன் அல்லவா, அப்படிப்பட்ட நீ என்னுடைய ஹிருதயத்திலேயும் வந்து எழுந்தருளி இருந்து நான் சொல்லுகின்ற வார்த்தை இது தூயனாய் சொன்னேனோ அன்றி தூயன் இல்லாமலே சொன்னேனோ, தூய்மை இல்லாமலே சொன்னேனோ, என்னையும் கூட நீ அனுகிரகம் செய்ய வேண்டும், என் வார்த்தைகளையும் நீ குறிப்பிலே கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் விண்ணப்பித்தார். உடனே எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்டான் போலும். என்ன கேட்டிருப்பன் என்றால், இப்படி நீர் சொல்லுகிறீரே, நீர் தூய்மையானவராயிருந்து சொன்னால் அதை நான் குறிப்பிலே கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஆனால் தூய்மை அன்றியும் என்று தெரிவித்தேரே, அப்படி ஒருவேளை தூய்மை இல்லாதவராய் சொன்னால் அவற்றையும் நான் குறிப்பிலே கொள்ளுவேன் என்று நீர் எப்படி நிச்சயிக்கிறீர், நீர் எந்த தைரியத்திலே அப்படி சொல்லுகிறீர் என்று எம்பெருமான் ஆழ்வாரை கேட்டான் போலும். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார் அடுத்த பாசுரத்திலே, அப்பா நான் உன்னை துதித்தேன், ஆனால் சில பேர் உன்னை துதிக்காமல் உன்னை வைதார்கள், கொடுஞ்சொற்களாலே உன்னை ஏசினார்கள், அந்த ஏசினவர்களும் அன்றோ உன்னுடைய திருவடிகளை அடைந்தார்கள். அப்படி இருக்கிற பொழுதோ எனக்கு அந்த பேரு கிட்டாமல் போகுமா என்று அதையே தெரிவிக்கிறார். கீழ்ப்பாசுரத்திலே தூய்மை இல்லாதவனாக உன்னை துதித்தேன் என்றார். எம்பெருமானை துதிக்கவே வேண்டாம், அவனை ஏசினாலும் கூட ஏசுகின்ற பொழுது அவனுடைய திருநாமத்தை சொல்லித்தானே ஏச வேண்டும். அப்படி சொன்னவர்களுக்கும் எம்பெருமான் பலன் கொடுத்திருக்கிறான் என்பதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பைது நின்னை வல்லவா பழித்தவர்க்கம் மாறில் போர் செய்து நின்ன செட்டதீயன் வெந்தவர்க்கும் வந்துனை எய்தலாகும் என்பர் ஆரலாலும் ஆயனாயினேன் செய்த புத்தன் அத்தமாகவே கோள் ஞானநாதனே. நின்னை வைது வல்லவா பழித்தவர்க்கு என்றார். உன்னை வாயார வைத்தார்கள், கொடுஞ்சொற்களை கொண்டு திட்டினார்கள். தங்களுடைய சக்தி வல்லவா பழித்தவர்க்கு என்னால் தங்களுடைய சக்தி உள்ளவரையில் பகவானை நிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள், மரணம் ஏற்படுகிற வரை நிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்க்கும் மாறில் போர் ஒப்பல்ற யுத்தம் பண்ணி அதுக்கு மேலே நின் செற்றத்தீயில் வந்தவர்க்கும் என்று உன்னுடைய செற்றத்தீ என்னால் உன்னுடைய சிவந்த கோபம், அதாவது மிகவும் கோபாக்னி, கோபமாகிற நெருப்பு, அதிலே வெந்து போனவர்க்கும் என்றார். இது யாரை குறிக்கிறது என்னால் சிசுபாலனையும் வாலியையும் குறிக்கிறது என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார். தன்னுடைய வல்லமையெல்லாம் பழிப்பதிலேயே செலவழித்தான். யாரு கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் என்று எம்பெருமானை அவன் வைதான். அதே போல வாலியும் கூட அந்த ராமபாணத்தாலே அடிபட்டு கீழே கிடந்த காலத்திலே அந்த ராமபிரானை பல பல வார்த்தைகளாலே ஏசினான். அவன்தான் அப்படி
சற்றத்தீயில் வெந்தவன் என்று சொல்லப்பட்டவன். அப்படிப்பட்டவனுக்கும் கூட எய்தலாகும் என்பர், உன்னை எய்தலாகும் என்பர், உன்னை அடைந்து விடலாம் என்று இது புராணங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. சிசுபாலனோ வாலியோ இருவருமே முடிவிலே எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து விட்டார்களாம். ஆதலால் எம் மாய ஆகையினாலே ஆச்சரியமான சக்தி படைத்தவனே, நீ என்ன செய்ய வேண்டும்? நாயினேன் செய்த குற்றம், நான் செய்த குற்றங்குறைகள் எவை இருந்தாலும் அவற்றையெல்லாம் நற்றமாகவே கொள், நீ நல்லதாகவே கொள்ள வேண்டும். நான் செய்த குற்றங்களும் கூட உன்னுடைய திருவுள்ளத்திற்கு அது எப்படி ஆக வேண்டும்? உகந்தவையாக ஆக வேண்டும். ஏனென்றால் அது அடியவன் செய்த குற்றம் அல்லவா. ஒரு குழந்தை அது தவறாக செய்தாலும் தாயார் அதை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறாள் அல்லவா. அதுபோல நான் செய்த குற்றமாயிருந்தாலும் அதை நற்றமாக குணமாக குன்றனைய குற்றம் செய்யணும், அதை குணமாக ஒன்றோ கொள்பவன் நீ. ஆகினாலே ஞாலநாதனே, நான் நாயினேன் செய்த குற்றம், அவற்றை நீ நற்றமாகவே கொள் என்று எம்பெருமானையே பார்த்து பிரார்த்திக்கிறார். கீழ்ப்பாசுரத்திலே நான் தூய்மை இல்லாதவனாக சொல்லி இருந்தாலும் அவற்றை நீ கருத்திலே கொள்ள வேண்டும் என்றார். இந்த பாசுரத்திலே தூய்மை இல்லாதவனாக உன்னை நான் துதித்திருக்க மாட்டேன் என்று உன்னை ஏசியே இருந்தாலும் கூட என்னையும் நீ ஏற்றுக்கொள்ள வேணும். ஏனென்றால் அப்படி ஏசினவர்களும் ஏசினார் உய்ந்து போனார் என்பது உலகின் வண்ணம் என்று திருமங்கை ஆழ்வாரும் கூட அருளி செய்கிறார் அல்லவா. ஆயினாலே அந்த சிசுபாலன் வாலி முதலானோர் உன்னை ஏசினார்கள், ஆனால் அவர்களும் கூட உன்னுடைய திருவடிகளை அடைந்தார் என்கிற பொழுது நான் செய்த குற்றத்தை நீ கணக்கிட்டு பார்க்கலாமா? என்னையும் கூட உன்னுடைய திருவடிகளிலே நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் செய்த குற்றத்தையும் உன்னுடைய வாத்சல்ய குணத்திற்கு இலக்காக்கி, வாத்சல்யம் என்றால் என்ன? எப்பேற்பட்ட குறை இருந்தாலும் அதையும் குணமாக கொள்ளுதல். எப்படி ஒரு தாய் பசு அது கன்றினுடைய உடம்பிலே இருக்கிற அழுக்கையும் கூட தன்னுடைய நாவாலே நக்கி விரும்பி உண்ணுகிறதோ, அதுபோல என்னிடத்தில் இருக்கிற தோஷங்களையும் கூட நீ அப்படி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை இந்த பாசுரத்திலே செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே என்று எம்பெருமானை நோக்கி விண்ணப்பிக்கிறார். இன்னமும் விண்ணப்பம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். நாடு நகரமும் நன்கறிய